தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. JCM ஸ்டாப் சைட் 15/4/2024 அன்று ஒரு கடிதத்தினை அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. மிக முக்கியமான கடிதம். ஏற்கனவே 62வது ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங், அதாவது 20/9/2023 மற்றும் 5/12/2023 ஆகிய தினங்களில் நடைபெற்றதில் 5 இலாக்காக்களுக்கு அந்த கீழ்வரும் பிரச்சனைகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள சொல்லி அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அவைகளெல்லாம் இன்னும் தீர்வு காணப்படவில்லை. முக்கியமாக 9 பிரச்சனைகள் உடனடியான தீர்வினை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. அவைகள் எல்லாம் அரசு ஊழியர் மத்தியிலே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவைகள் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இராணுவ அமைச்சகத்திலே தொழிற்சங்கங்களுடன் நடத்தப்படக்கூடிய அந்த கூட்டங்கள் முறையான அளவிற்கு கூட்டப்பட வேண்டும். குறிப்பாக ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி கார்பரேட்டைசேஷன் ஆன பின்னாலே எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக கூட்டங்கள் அடிக்கடி கூட்டப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாகும். அடுத்ததாக 7வது ஊதியக்குழு சுவிட்ச் ஓவர் செய்வதற்கான அந்த கால வரையறை என்பதை 25/7/2017 வரை நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கிறது. அஞ்சல் இலாக்காவிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கு தெரியும், இந்த சலுகையானது வழங்கப்பட்டு 10 தினங்களுக்கு முன்னதாக அது நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை உடனடியாக நிச்சயம் திரும்ப பெற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாகும். அது குறித்து நீதிமன்றத்திலே கூட வழக்கு தொடரலாம் என்கின்ற ஒரு முனைப்பிலே கூட நாம் இருக்கிறோம் என்பதையும் கூட இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த பிரச்சனையை பொறுத்த அளவிற்கு 25/7/2017 என ஓராண்டிற்கு மட்டும் இந்த சலுகை கோருவதற்கு பதிலாக ஊழியர்கள் விருப்பப்படுகின்ற வரை என்று குறிப்பிட்டிருந்தால் நிச்சயமாக இந்த கோரிக்கையானது பலருக்கு சாதகமான ஒரு பயனளிப்பதாக அமைந்திடும். என்ன காரணமோ 25/7/2017 வரை போதும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை ஸ்டாப் சைட் JCM வைத்திருக்கிறது. அடுத்ததாக CCS கான்ட்ராக்ட் ரூல் விதி 15(1) கீழ் ஒருவர் இலாக்காவினுடைய தொழிற்சங்கங்களிலோ அல்லது கோஆபரேட்டிவ் சொசைட்டியிலோ அல்லது வங்கிகளோ ஒரு டைரக்டராகவோ அல்லது ஒரு நிர்வாகிகளாகவோ தொடர வேண்டும் என்றால் 2 முறைக்கு மேல் இல்லை. அந்த 2 முறைக்கு மேல் கண்டிப்பாக அவர்கள் நீடிக்க முடியாது என்கின்ற உத்தரவு வெளிவந்தது. இந்த உத்தரவின் மீது தமிழ் மாநில அஞ்சல் 3 மாநில சங்கம் ஒரு வழக்கினை தொடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஆணைக்கு தடை உத்தரவை பெற்று 4 ஆண்டுகளாகிறது. அந்த தடை உத்தரவின் காரணமாகத்தான் நிறைய தோழர்கள் தொடர்ந்து கோட்டை செயலராக, மாநில செயலராக, பொதுச் செயலராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆணையானது முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பது மிகச் சரியான கோரிக்கை. அந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்ற GPF திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் ஒரு சிலரை சார்ந்து இருந்தாலும் கூட அதுவும் ஒரு முக்கியமான கோரிக்கை தான். பண்டிகை முன்பணம் என்பது அரசு ஊழியருக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் வலுவாக எழுப்பப்பட்டு இருக்கிறது. ரிவைஸ்டு ஆப்ஷன் 6வது ஊதிய குழுவிற்கு அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டு இருக்கிறது. 6வது ஊதிய குழுவிலே ரிவைஸ்டு ஆப்ஷன் சரியாக வழங்காத காரணத்தினால் பலர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கை தொடர்ந்து 6வது ஊதிய குழு அமுல்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே நீடித்து வருகிறது. அடுத்ததாக அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு LTCயில் சென்றவர்கள் தனியார் மூலம் விமான டிக்கெட்டுகள் வாங்கியிருந்தால் அதனை ஒரு முறை தளர்த்தி அந்த பில்களை பாஸ் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பப்பட்டு இருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா மற்றும் அண்டை மாநிலங்களிலே கூட நிறைய பேர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பிரைவேட் ஏஜென்சி மூலமாக டிக்கெட் எடுத்து சென்று அவர்களுக்கு முழுமையான ரெக்கவரி போடப்பட்டு இருக்கிறது. பீனல் இன்ட்ரெஸ்ட் விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சில இடங்களிலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் களையப்பட வேண்டுமென்றால் ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக அந்த பில்கள் எல்லாம் பட்டுவாடா ஆகப்பட வேண்டும் என்பது மிகச் சரியான கோரிக்கை. இதனை கடந்த 3 ஆண்டுகளாகவே JCM ஸ்டாப் சைட் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இவைகள் தவிர பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான 2 முக்கியமான செக்ஷனல் டிமாண்ட் குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக 15/4/2024 கடிதத்திலே
குறிப்பாக ஆப்ஷன், அதாவது 7வது ஊதிய குழுவிற்கு வரக்கூடிய ஆப்ஷன், 6வது ஊதிய குழுவிற்கு வரக்கூடிய ஆப்ஷன், 15(1)(c) விதி என்பது தளர்த்தப்பட வேண்டும் என்பது, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது, அந்தமான் பயணத்திற்கு ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கை எல்லாமே மிக முக்கியமான கோரிக்கை. நிச்சயமாக இவைகள் தீர்வு காணப்பட வேண்டும். அதை ஜேசிஎம் ஸ்டாஃப்ஸை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என நம்புவோம். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.